வணக்கம். லெமன், ஹனி அதாவது எலுமிச்சம்பழம், தேனும் வந்து யாரெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லா மக்கள்கிட்டயும் எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே வருகிறது. இந்த லெமனுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழிவு நீக்கம் செய்யறது. கழிவு நீக்கம் செய்யறது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 1/2 லெமன், அதில வந்து ஒரு 2, 3 டீஸ்பூன் 3 தேக்கரண்டி தேன் வந்து எடுத்துட்டீங்கன்னா, ஏறக்குறைய பாதி நோய்கள் வந்து குணமடையும். அதே நேரத்தில யார் எடுக்கலாம், எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு அல்சர் உள்ளவங்களுக்கு வந்து லெமன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லெமன் தேனும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா, எல்லா நோயுமே குணமாகும். பெருவாரியான வியாதிகள் வந்து முற்றிலும் நீக்கப்படும். ஒரு 6 மாதம் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் அல்சர் உள்ளவங்க கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிட்டு, ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கலாம் முதல்ல. அப்புறம் அதுக்கடுத்து போக போக என்ன செய்யலாம்னா, கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இது ஒவ்வொரு நபருக்கும் கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் அளவு கொஞ்சம் வேரியேஷன் ஆகுமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. மற்றபடி அதில எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. அதை பத்தி வந்து நீங்க கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது. நெஞ்சு எரிச்சலா இருக்கும்போது குடிக்கலாமா? கொஞ்சம் தேன் அதிகமா ஊத்தி குடிக்கணும் அவ்வளவுதான். அது வந்து இப்போ விட்டமின் சி அது இல்லாம வந்து உங்களுக்கு கழிவுகளை வந்து வெளியே அனுப்புற வேலையை தான் செய்யும். அதனால் எந்த விதமான தீங்கும் கிடையாது. பயப்பட வேண்டாம். சர்க்கரை நோயாளி உள்ளவங்களும் குடிக்கலாம். அந்த அளவு வந்து கொஞ்சம் உடனே என்ன செய்யணும்னா, இந்த எலிமினேஷன் ஜாஸ்தி ஆகும்போது லேசா மயக்கம் வரும். அந்த மயக்கத்தை பத்தி நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. லேசா எந்த வகை ஜூஸ் குடிக்கும் பொழுதும் உடம்புல வந்து கழிவு நீக்கம் அதிகமா நடைபெறும். எந்த ஜூஸ் குடிச்சீங்கனாலும் சரிதான். பழ வகைகள்ல எந்த ஜூஸ் குடிச்சினாலும் கழிவு நீக்கம் அதிகமா நடைபெறும். அதை வந்து நம்ம நோயாவோ பயப்படுறதுக்கோ எதுவோ பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதனால லெமன் ஹனி வந்து யாருனாலும் சாப்பிடலாம். அது எந்த விதமான மாற்று கருத்தும் எதுவும் கிடையாது. கன்ஃபியூஸ் நம்ம அங்கங்க நம்ம என்ன செய்யறோம்னா, நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதை வந்து கேட்டுட்டு உடனே சாப்பிட்டா அல்சர் வந்துடும், எதுவுமே வராது. பிளட்ல வந்து எல்லா காம்பனண்டும் கரெக்டா இருக்கும். விட்டமின் சி இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, சுகருக்கெல்லாம் நல்ல மருந்து லெமன். டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க, லெமன் ஒரு சுகர் மாத்திரையோட சேர்த்து ஒரு மாத்திரையும் சேர்த்து கொடுப்பாங்க. அது எப்படின்னா, நம்மளுடைய உடல் வந்து தாங்கணும் அப்படின்னு. சுகர் வந்து ஒரு சிறிய வியாதி தான். அதை வந்து நம்ம பெருசுபடுத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. லெமன் சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நன்றி, வணக்கம்.